ஹலோ காய்ஸ். ஹலோ காய்ஸ். ஃபைனலி பயணம் புறப்பட்டதும் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. தொடங்கிவிட்டோம். வெல்கம் டு பாண்டி பிளாஸ்ட். என்னன்னாலாம் ஸ்டார்ட் எப்படி சொல்றது, ஒரு பயணத்தை ஆரம்பிச்சு வர வேண்டியதெல்லாம் வந்து எங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்துருச்சு. ஒரு சைடு பெட்ரோல் லீக் ஆகுது, பைக்கோட கனெக்டரை மறந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு இந்த நந்தகுமாரும் சோபித்தும் வயிற்றுச்சல் பட்டிருப்பானுங்க. ஐ திங்க் ஸோ. அதனாலதான் இந்த மாதிரி ஆரம்பத்தில் நல்லா கோளாறு கொடுத்தாங்க. அப்படியோ ஒரு வழியா அப்படி இப்படின்ட்டு கட்சி நேரத்துல பெட்ரோல் ஒழுக ஆரம்பிச்சுது, செயின் அடிக்க ஆரம்பிச்சுது. என்ன ஆனாலும் சரி விட்றதா இல்ல அப்படின்ற ஒரு இதுல எண்ணத்துல நாங்க புறப்பட்டோம். என்னவா இருந்தாலும் நம்ம போறோம் அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு இதுல கிளம்பிட்டோம். செயின்ல படிச்சுட்டு பெட்ரோல் இதுவும் சரி பண்ணிட்டோம். எனக்கு தெரிஞ்சு டேங்க் ஃபில் பண்ணதுனால ஓவர் ஃப்ளோ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். என்ன ரீச்சா கரெக்டா? கரெக்ட். ஓ, நான் வேற ஒரு பயத்திலே இருக்கிறேன். ஒரு பரம்போக்கு வாங்கி அந்த ஹோல்டரை போட்டு வச்சிருக்கிறேன் என் போனை. அதுவும் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு ஃபிட்டா இருக்குது கரெக்டா. இருந்தாலும் ஒரு பயம்தான். சாப்பிடல, ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடணும். நாங்க இப்போ எதுக்கு கிளம்பி இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரெண்டோட சிஸ்டருக்கு வந்து வெட்டிங்கு, திருச்சியில வெட்டிங்கு. நாங்க வந்து ரிசப்ஷன் அட்டன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்து நைட்டே கிளம்பிட்டோம். என்னடா நாளைக்கு சாயங்காலம் ரிசப்ஷனுக்கு இன்னைக்கு நைட்டே கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா திருச்சியில் அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நீங்க அது வீடியோல பாருங்க. வீடியோலாம் கிடையாது, ஒரு பிளான் வச்சிருக்கோம். அது எப்படி இது பண்றதுன்னு தெரியல, டைமிங் கரெக்டா இருக்குமான்ட்டு. வண்டியே ஓட்ட தெரியல பாண்டிச்சேரியில. நாங்க மட்டும்தான் ரைடர்ஸ், எங்களுக்கு மட்டும்தான் வண்டி ஓட்ட தெரியும். அந்த ஒரு இது நாங்களே சொல்லிப்போம், நாங்களே சொல்லி போடுறேன். ஓகே, மணி என்னன்னா இப்போ 10:15 ஆகுது. 10:15. லைட்டே இல்லை சுத்தமா. பாத்தீங்களா, லைட்டு கூட சரி பண்ணுது எங்க வீடியோக்கு. அந்த அளவுக்கு இருக்குது. நாங்க பிளான் போட்டது பாத்தீங்கன்னா, வீட்டுல இருந்து ஒரு 8:30 மணி இல்ல 9 மணி கிளம்பலாம் அப்படின்ற ஒரு இதுலதான் பிளான் போட்டோம். பட் நாங்க கொடுத்த சில பிரச்சனையால வந்து இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா மணி 22:14, 10:15 தான் இங்க இருந்தே கிளம்புறோம். தெரியல எனக்கு என்னன்னா, ஆரம்பமே இவ்வளவு ஒரு தடுங்களா இருக்குது. இன்னும் போக போக என்னன்னா நாங்க ஃபேஸ் பண்ண போறோன்றது எங்களுக்கே தெரியல. என்னன்னா சோதனை சாதனையா மாட்டுறதா நம்மளோட, அதுதான் ஒரு கிக்கே இருக்கு. சோதனை சாதனையா பார்த்துட்டான். சோதனை சாதனை. 2 நாள் முன்னாடியே உனக்கு போன் அடிச்சேன், வண்டிலாம் கரெக்டா இருக்குதா, ஓகேவா போலாமா, பெட்ரோல் போட்டு காத்தடிச்சா போதும் வண்டி பறக்கும். ஒரு மரத்துல தொட்டா தூக்கிடுவேன்ற மாதிரி வண்டியில வந்து பெட்ரோல் போட்டு காத்தடிச்சா போதும் மச்சான், வண்டி சும்மா பறக்கும்னாரு. நாங்க காத்தடிச்ச நேரமா தெரியல, வண்டி எங்களை அடிச்சிருச்சு. என்னன்னா நான் செக் பண்ணேன், டபுள் டைம் செக் பண்ணேன். இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். வண்டி ஓனர் என்ன சொல்றாருன்னா, அந்த பெட்ரோல் விழுறத பார்த்து ஓவர் ஃப்ளோன்றாரு. பார்ப்போம், நடு ரோட்ல எங்க நிக்க போறோம், என்ன எதுன்னு தெரியல. எல்லாம் ஆண்டவன் பார்த்துப்போம். கிளைமேட்டும் ஒரு மாதிரி இன்னைக்குன்னு பார்த்து ஒரு மாதிரி சில்னஸா நல்லா இருக்குது கிளைமேட்டும். டீ குடிக்குமாடா? விழுப்புரத்துல குடிச்சுப்போமா? விழுப்புரத்துல குடிப்போம். விழுப்புரத்துல டீ குடிக்க போறோம். தாத்தா ரைடரா இருப்பாரு போல போறாரு. ஒரு ட்ரிப்பு கிளம்புறதா இருக்கட்டும், எதா இருந்தாலும் இருக்கட்டும், இந்த ஈசிஆரை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு மாதிரி ஒரு நல்ல ஃபீலே வருது. ஒரு வழியா நம்ம கிளம்பிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலே வருது. லோக்கல் ரோட்ல ஓட்டினா வைங்களேன், அந்த ஒரு ஃபீலே வர மாதிரி. ஆமா, லோக்கல் ஒரு மாதிரி அந்த ஈசிஆரை பிடிச்சாங்க கிளம்பிட்டோம்டா அப்படின்ற மாதிரி இருக்குது எங்களுக்கு. வந்து நார்மலா கண்ணாடி போடாம லோக்கல்ல வந்து டிராவல் பண்ணுவேன்.
அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி டஸ்ட்லாம் எதுவுமே அடிக்காது. ஆனால் இப்போ வந்து ஒரு ஹெல்மெட்லாம் மாட்டிட்டு நம்ம இப்போ ஒரு இதுக்கு போகிறோம், ஒரு க்ளோஸ் பண்ணிட்டு போவோம், ஒரு கல்லில் எப்படி உட்காருனே தெரியாது. என்னைக்கு நான் அந்த கிளாஸ்லாம் மறந்துட்டு என்னைக்கு ஒரு டிராவல்ஸில் ஹெல்மெட்லாம் போட்டு போகிறோம், அன்றைக்கி தான் கரெக்டாக வந்து பூச்சி வரும் கண்ணிலேயே. அதனால அது இப்போ ஒரு பூச்சி இப்படி காதில் கிருன்னு இப்போ எனக்கு பூந்து. ஆனால் 2 பேர் போகிறது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் இதுவாக தான் இதில் கடுப்பாக தான் இருக்குது. கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. கடுப்பாக தான் இருக்குது. இனிமேல் ஃபியூச்சரில் இதுமாதிரி நிறைய ட்ராவல் பண்ணுவோம். ஃபியூச்சரில் ப்ரோ வந்து யாருக்கிட்ட மெயில் போட்டிருக்க? டிஎலுக்கா மேனேஜருக்கா? மேனேஜர் மெயில் போட்டாச்சு. என்ன போட்டிருக்க? உடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லை போய் சொல்லிக்கிறேன். உடம்பு சரியில்லை, த்ரோட் பெயின் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சு மெயில் போட்டு என்னென்னமோ பண்ணி ஒரு லீவு கேட்டு வந்துக்கிறாப்புல ஆளு. அவர் தள்ள நாங்களே எடுத்துக்குவோம். அவன் தரது ரூல்ஸ் மீறப்படும்ன்ற மாதிரி மீறப்படும். இதே இப்போதைக்கு நாங்கள் வில்லியனூரை தொட்டுட்டோம். இதுக்கு அப்புறம் யாராலையும் எங்களை பிடிக்க முடியாது. பறந்துக்கினே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிப்போம் நாங்கள். சிறகுகள் வீசியே சுகந்திர ஆசை போகிறேன். கார்லலாம் நிறைய பேர் போகிறாங்க ட்ரிப்புக்கெல்லாம். அதெல்லாம் இல்லை, பைக்கில் போகிறது தான் என்ஜாய்மெண்ட்டாகவே இருக்கும். அது ஒரு தனியாக இருக்கும். அது ஒரு ஃபீலே ஒரு தனி ஃபீலு. என்னடா ஹரிஷே, நாங்கள் போனோம் 2024 நவம்பரில் போனோம். ஒரு மறக்க முடியாத ட்ரிப்பு. இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ட்ரிப்பு போனோம். அது ஆக்சுவலி இது ஃபர்ஸ்ட் ட்ரிப் கிடையாது, இது செகண்ட் ட்ரிப். ஃபர்ஸ்ட் ட்ரிப் நாங்கள் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக அதுதான் நவம்பர் 2024 போனோம். பால் சுரக்கும் வலி மறந்தே நீ கூத்தாடு. மறக்க முடியாத ஸ்பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரி சொல்லிங்க. எங்களுக்கு மறக்க முடியாத ஸ்பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்கு தான். பொள்ளாச்சி பெட்ரோல் பங்க் இல்லை, ஒட்டன்சத்திரம் பெட்ரோல் பங்கு. மச்சான் சோபித் வந்து சரியான ஃபன் பண்ண அந்த பெட்ரோல் பங்க்ல. நம்ம மாதிரி ஃபன் பண்ணுற ஆள் நம்ம உலகத்திலே கிடையாது. ஆனால் ஒரு யார்கிட்டயே சண்டை போட்டு பார்த்துருப்பீங்க, ஒரு போலீஸ் கிட்ட சண்டை போட்டு பார்த்துக்கிறீங்களா? எங்கள் அமிதாப் மாமா அடிச்சு பாருங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அமிதாப் மாமா மாதிரி பேசலாம் சோபித்துங்களா. ஆனால் அதுவும் ஒரு ஃபன்னு தான், அதுவும் ஒரு ஃபன்னாக தான் போச்சு. அது என்ன ஒரு மிட் நைட்டு ஒரு 2:30 போல் இருக்கும் நைட்டு. ஒரு போலீஸ்காரங்கிட்ட வந்து சண்டை வாங்கி வெளியே பாண்டிச்சேரியிலேருந்து ஒட்டன்சத்திரம் போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு போலீஸ்கிட்ட போயிட்டு சண்டை வாங்குறது யாருன்னு பார்த்தோன்னா என் மச்சான் சோபிதா தான் இருப்பான். டைம் நடாது. டைம் இப்போது புதுசாக ஒரு ஜிஷாக் வாட்ச் ஒன்று வாங்கிட்டாரு. இப்போ ஃபோனில் கூட டைம் பார்க்கறது கிடையாது, ஜிஷாக் வாட்சில் தான் டைம் பார்க்குறாரு. டைம் இப்போது 11:35 எங்கன்னு பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டையில் இருக்கிறோம். ஆனால் சத்தியமாக எத்தனை கிலோமீட்டர்னு தெரியல. உளுந்தூர்பேட்டை பாண்டியிலேருந்து எத்தனை கிலோமீட்டரா? பாண்டியிலேருந்து எத்தனை நாள்லாம் தெரில. பெண்டு கைண்டிடுச்சு, முதுகு ஒரு மாதிரி உக்காந்துன்னு வந்தது, காலுக்கு வயிற்றுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே மறுத்துருச்சு. எந்த பட்சம் வேலை செய்யாத மாதிரி ஒரு பயம். அதனால தான் சரி வண்டி நிறுத்திட்டு உளுந்தூர்பேட்டையில் ஒரு டீ போடலான்ட்டு ஒரு டீ வாங்கி குடிச்சுன்னு இருக்கிறோம். தூக்கம்லாம் எதுவுமே வரல.
ஆனால் முதுகு தான் சரியான வலி. உனக்கு வலி தான் முதுகு? ஐயோ பேகு வெயிட்டு ஷோல்டரு. ஆமாம், அண்ணாச்சி ஓட்டுன்னு வந்தேன். இவன் பேக் மாட்டினு வந்தான். இவனுக்கு தான் சரி வழியாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஓட்டுன்னு வந்தேன், எனக்கே ஒரு மாதிரி கைகி வயசாகுதுல ப்ரோ, வயசாகுதுல வலி இருக்க தான் செய்யும். சோபிதா பேசணும்னா பைக்லாம் வேணாம்டா, கார் வேணா இது பண்ணிட்டு போயிட்டு வரலாம். நிலவி காரில் போனால் காசு இல்லைன்ட்டு ஒரு இதில் தான் பைக்கில் கிளம்பணும். சரியான முதுகு வலி தான். வா, சரியான முதுவலி. வீட்டிலேருந்து கிளம்பக்குள்ளே வந்து கிலோமீட்டர் பார்க்கக்குள்ள உடனே இருக்குது 150 170 கிலோமீட்ரு 200 கிலோமீட்ரு போயிடலாண்டா. அதெல்லாம் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் போயிடலாண்டா அப்படின்ற மாதிரி கிளம்பணும். வண்டியில் ஏறி உக்காந்ததுக்கப்புறம் தான் தெரியுது கையிலுக்கு எல்லாமே. இப்போ புரியல, இப்போ புரியுது. ஐயோ செஞ்சு ட்ரிப்பு இதுக்கப்புறம் போடுவோம். நாங்களே ஏதாவது பிளான் பண்ணாலும் காரு அதுக்கப்புறம் பைக்குன்ற வார்த்தையே இதுக்கப்புறம் எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு அப்படிதான் சொல்லுவோம். ஆனால் பைக்கில் தான் கிளம்புவோம். ஆனால் பைக்கில் வரதும் ஒரு ஃபன்னாக தான் இருக்குது. பட் ஆனால் இந்த கொஞ்சம் வலி. பட் 2 பேர்னால என்னடா பூச்சாடா, எங்கேயும் வந்தேன் நான், அந்த பூச்சி விட மாட்டேங்குது. A few moments later. பெட்ரோல் போட இடத்துல ஜிம்ஜாம் வாங்கினார் ஒருத்தர். ஏதோ 400 ரூபா பாயிண்ட் வரும்பா, 500 ரூபா பாயிண்ட் வரும், வாட்டர் பாட்டில் எல்லாம் வாங்கலாம். ஒரு பேராசை. செல்லில் வந்து டேங்குக்கு பெட்ரோல் ஃபில் பண்ண 1500க்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் ஏறிச்சு. ஒரு 100-150 பாயிண்ட் நம்ம ஏறிச்சு. 300 பாயிண்ட்லேருந்து ஒரு 150 பாயிண்ட், ஒரு 450-455 பாயிண்ட்டாக ஏறிடுச்சு. அங்கே வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா 275 பாயிண்ட்ஸ் தான் வாட்டர் பாட்டிலு. சரி 2 வாட்டர் பாட்டிலாம் வாங்கிப்போம், போகிறப்போ குடிக்கலாம், தண்ணி தாக்க எடுக்கும், ரெடீம் பண்ணிக்கலான்னு கேட்டால் கம்மியான பாயிண்ட்ஸில் என்னென்ன பொருள் இருக்குதோ அது செல்லில் வந்து நாட் அவைலபிள் சொல்லிடுறாங்க. வாட்டர் பாட்டில் கேட்டேன், வேறு ஏதோ ஒரு பொருள் கேட்டேன். இது ரெண்டுமே வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க, இது ரெண்டுமே அவைலபிள் இல்லை சார் அப்படின்னு. குட்டே பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா 28 கிராம் வந்து நாட் அவைலபிள். அதை விட பெருசு இருக்குது. அது பெருசு பார்த்தீங்கன்னா ஒன்றே வந்து 500 பாயிண்ட்ஸும் என்னமோ. அதாவது எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து கம்மியில் இருக்குதோ வாட்டர் பாட்டில், இந்த பிஸ்கெட் பாக்கெட் வந்து ஒரு 12 கிராம், அதாவது ஒரு 5 ரூபா பிஸ்கெட் பாக்கெட், 10 ரூபா பிஸ்கெட் பாக்கெட்டு, அதெல்லாம் வந்து ஸ்டாக்கில் இல்லை, அவுட் ஆஃப் ஸ்டாக், நாட் அவைலபிள்னுறாங்க. 500 பாயிண்ட் 600 பாயிண்ட்டுக்கு மேலே என்னென்ன இருக்குதோ அந்த பொருள் அவைலபிள் தான். அப்படி இப்படின்னு தேடி ஒரே ஒரு ஜிம்ஜாம் பாக்கெட்டு எங்கடா இது, அந்த ஜிம்ஜாம் பாக்கெட்டு 375 பாயிண்ட்டோ என்னமோ ஒன்று. எனக்கு இது வேணும் அப்படின்னு சொன்னேன், அதுவும் நாட் அவைலபிள்ட்டாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு எதுதான் அவைலபிள், எதுவுமே வந்து செல்லில் வந்து எங்கன்னா வீட்டாண்ட எங்கடா இது, அதையும் தொலைச்சிட்டான். எங்கே வச்சான்னு தெரியல, அதையும் தொலைச்சிட்டான். இங்கே தான் வச்சான். அந்த ஒரு ஜிம்ஜாம், இந்த ஒரு ஜிம்ஜாம் தான் அது. இந்த ஜிம்ஜாம் தான் வாங்கணும். 25 ரூபா பாக்கெட்டு. அங்கே எவ்வளோன்னா 400 பாயிண்ட்ஸும் என்னமோ ரெடீம் பண்ணிவிட்டு இது எங்களுக்கு கொடுத்தானுங்க. சரி எதுக்கு அது வீணாக போகிற பாயிண்ட்டு, அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், இந்த ரெகுலராக வாங்க 100 பாயிண்ட்டாக ரெடீம் பண்ணுங்க, 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு 1000 பாயிண்ட்ஸுக்கு மேலே வந்து ரெடீம் பண்ணிங்க. 1000 பாயிண்ட்ஸுக்கு மேலே போய் ரெடீம் பண்ணால் அப்போ ஸ்டாக் இல்லைன்னு வானுங்க. எல்லாம் ஸ்கேமு தான். உலகமே ஒரு ஸ்கேம். அப்புறமா கைஸ், இதோட வண்டி பார்த்தீங்கன்னா எங்கடா அடுத்த ஸ்டாப்பிங்க திருச்சியில் தான் நிற்கும்னு நினைக்கிறேன். திருச்சியில் நிற்கும். இதோ நம்ம வந்து திருச்சியில் பார்ப்போம். திருச்சியில் மீட் பண்ணிட்டு ஒரு சர்ப்ரைஸ் சொன்னால் பார்த்தீங்களா, அந்த சர்ப்ரைஸை வந்து பிரேக் பண்ணுறோம். அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்ட்டு எனக்கு அது சர்ப்ரைஸ் கிடையாது, இவருக்கே அது சர்ப்ரைஸ் தான். இவர் வந்து அந்த சர்ப்ரைஸ் வந்து ரிவீல் பண்ண போகிறார் திருச்சியில். அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள்.